வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபி ப்ரக்கோலி லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஆனால் குழந்தைங்கள்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. இதை மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ ப்ரக்கோலி லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். ப்ராக்கோலியை ஸ்டெம்மோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மைதா மாவு, 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 தக்காளி அரைச்ச விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, தண்ணி, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வச்சு இப்போது ப்ராக்கோலி லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கோலியை க்ளீன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக சூடு பண்ணியிருக்கேன். அதில் இப்போ ப்ராக்கோலியை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விடுவோம். இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ப்ராக்கோலி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்கோலியில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ப்ராக்கோலியை போட்டு தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகுத்தூள், இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் ப்ராக்கோலிக்குள்ளே புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து லாலிபாப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுருவோம். இப்போது ப்ராக்கோலியை டிப் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதனால் பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள். மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறோம். பேட்டர் தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ராக்கோலியில் ஒட்டாது, அதனால் கொஞ்சம் திக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ ப்ராக்கோலியை டிப் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த ப்ராக்கோலியும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவில் ஊறி இருக்கும். இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், பேட்டர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி இருந்தால் தான் ப்ராக்கோலியில் நல்லா ஒட்டும். தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, அப்படியே பெரட்டி விட்டுடலாம்.
இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரோக்கோலி லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ரோக்கோலி லாலிபாப் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.